நீங்க இப்ப உங்க பிரஸ்ல என்ன செஞ்சீங்க? ஹிந்தி 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 ஹிந்தின்ற வார்த்தையை தயவு செய்து விடுங்கன்னு சொல்றோம். எந்த இடத்துல ஹிந்தி இருக்கு? இல்ல எதுக்காக ஹிந்தியை பத்தி பேசுறீங்க? எந்தையாவது ஒரு இடத்துல வந்து ஹிந்தியை மட்டும்தான் நீங்க படிக்கணும், நீங்க படிச்சாதான் மும்மொழி கொள்கை எங்கேயாவது சொல்லிருக்கோமா? இப்ப நீங்க இல்லவே இல்லையே சார். மும்மொழி கொள்கை இல்ல சார். நீங்க முதல்ல பிரஸ்ல முதல்ல தயவு செய்து கோச்சுட்டாங்க. நீங்க ஹிந்தின்ற வார்த்தையை தயவு செய்து விடுங்க. இல்ல மும்மொழி கொள்கை உங்களுடைய விருப்ப பாடம் சார். உங்களுடைய விருப்ப பாடம், உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? சரி படிங்க. இப்ப நான் கன்னடத்துல பேசுறேன். சரிங்க சார். இப்ப இந்திய படிக்கிறதுனால தமிழக மாணவர்களுக்கு என்ன சார் நன்மை? சார் திருப்பி நான் சொல்றேன். திருப்பி நீங்க ஹிந்தின்ற வார்த்தைக்கு நீங்க ஓகே மும்மொழி கொள்கை சார். மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை நான் முதல்ல உங்ககிட்ட ஹிந்தில சொன்னேன். சரிங்க சார். ஆங்கிலம் தமிழ் இருக்கு சார். ஆங்கிலம் தமிழ் எக்ஸ்ட்ரா ஒரு நான் கேக்குறேன். ಬೆಳಗ್ಗೆ ಇಷ್ಟು ಗಂಟೆಗೆ நீங்க ಬರ್ತೀನಿ சொல்லுங்க. நான் கன்னடத்துல பேசுறேன். இப்போ கன்னடம் ಇಷ್ಟು ಗಂಟೆಗೆ நீங்க ಬರ್ತೀನಿ ಬೆಳಗ್ಗೆ நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கன்னடத்துல கேக்குறேன். ಈಗ ಇಷ್ಟು ಗಂಟೆಗೆ நீங்க ಬರ್ತೀನಿ நான் கேக்குறேன். இன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்க வரீங்கன்னு கேக்குறேன். கன்னடத்துல கேக்குறேன். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு நான் போய் படிச்சுட்டு வந்தேனா சார்? முதல்ல தெரிஞ்சா நான் தொழில் பண்ணணும், 4 இடத்துக்கு போகணும், எனக்கு வேணும். அப்படிங்கும் போது சார் தமிழ்ங்கிறது என்னுடைய கண்கள் போல. நான் பிற மொழிகளை கத்துக்கிறது என் மேல போட்டுக்க கண்ணாடி மாதிரி, கூலிங் கிளாஸ் மாதிரி.